திமுகல இருக்கிற மொத்தமா ஆல்ரெடி இருக்கிறதே இப்ப வந்து ஒரு 60-70 பேர் தான். இதுல மாஜி மந்திரிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 8 to 10 பேர்த்தோட ஃபைலு விஜய் அவர்களோட டேபிள்ல இருக்கு. நேத்து சட்டசபையில பேசும்போதே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஃபைலு என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாரு. நல்லா நீங்க பாத்துருந்தீங்கன்னா இருக்கும். அதான் அதுவும் சொன்னாரு. மதியவல்சன் சொன்னாரு இல்லைங்களா? அதே போல அவர் ஒன்றும் சும்மா பேருக்கு சொல்லல. கிட்டத்தட்ட 8 பேரோட ஃபைலு என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அது முழுக்க முழுக்க உண்மைதாங்க. எஸ், அவரோட டேபிள்ல இருக்கு. எப்ப தேவையோ அப்ப எடுத்து விடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யார் யாரு என்னன்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை உதவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ். அப்புறம் நம்ம நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 இடத்துல செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரைடு வந்து நடந்திருக்கு. இது என்னப்பா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னாதீங்க. இது வந்து இந்த ஈவில வந்து சில பல முறைகேடெல்லாம் பண்ணாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் நடுறாங்க அப்படின்னா நடாத டிரான்ஸ்ஃபார்மருக்கு கணக்கு காட்டினது, அப்புறம் புதுசா வாங்கினு சொல்லிட்டு பழைய இது போனது நட்டது, ஓட்ட ஒடிசல், இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு, டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள இருந்து நிறைய கேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது செந்தில் பாலாஜியோட அசிஸ்டன்ட் இருந்தாங்க இல்லையா, அவர் மினிஸ்டரா இருக்கும்போது அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 51 இடத்துல ரைடு நடக்கணும் ஒரே டைம்ல அப்படின்னா எத்தனை ஃபோர்ஸ் வந்து இறக்கிருப்பாங்க, எத்தனை பேர்த்த வந்து இறக்கிருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டில் அந்த ரைடான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய ஆதாரங்கள், அதுவும் நிறைய ஃபேக் கம்பெனிஸ், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், போலியான கம்பெனிகள்லாம் நடத்திருக்காங்க. அப்படி அது கம்பெனியே இருக்காது, ஆனா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ கூடிய விரைவில் அவரை தூக்கி உள்ள வச்சே தீரணும் அப்படின்றதுனாலதான் ஒரு தீவிரமான ஒரு இதுல வந்து போயிட்டு இருக்கு. எதனா கேஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்சா உடனே போய் ஹாஸ்பிட்டல படுத்துட்டு எனக்கு பெயில் வேணும்னு. சோ தயவு செஞ்சு இந்த டைம் ஆச்சும் தயவு செஞ்சு பெயில் எல்லாம் கொடுத்துறாதீங்க. ஆல்ரெடி 2 பெயில்ல வந்து கண்டிஷன் பெயில கையெழுத்து போட்டு சுத்திட்டு இருக்காரு. திரும்பி பெயில் கொடுத்துறாதீங்க. தமிழ்நாட்டு மானம் போதையா பெயிலா கொடுத்து எல்லா அரசியல்வாதிகளையும் தப்பிக்க வச்சிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்.